ஏய் பரஞ்சோதி இங்க என்னடாச்சு? ஒன்றும் இல்லைடா. எவன்டா அப்படி பண்ணது? ஆள் தெரிஞ்சாடா? அந்த குட்டையும் கூட தெரிஞ்ச ஊர்க்காரங்கன்னு நினைக்கிறேன்டா. சேட்டை அவங்க பண்ணிட்டு திமிரு பண்றாங்களா? நீங்க இருந்து பார்த்துட்டு வாங்கடா. அவங்க உள்ளே வச்சு காரியம் பண்ணி போடுறேன். ஏய் சும்மாறா, அவங்க மேலே என்னடா தப்பு இருக்கு? ஒன்று மணி பழகி தெரிஞ்சவங்க பழி வாங்கணும் தான் நினைப்பாங்க. எனக்கு ஒன்றா நீங்கள் விட்டுருவீங்களா? அது மாதிரிலாம் அவங்களுக்கும் இருக்கும். இல்லை மாப்பிள்ள. பேசாமல் உட்கார்றா உட்கார்றா. நான் என்ன சொல்ல? டாக்டர் கூப்பிடுறாங்க. அமைதியாரு, வர்றேன். டேய் இருடா. டேய் உட்கார்றா. 4 பேர் சேர்ந்தா சுந்தரபாண்டியை போட்ட முடியுமா என்ன? எத்தனை பேராக இருந்தாலும் நெஞ்சுக்கு நெஞ்சு நெத்திக்கு நெத்தினி அவன் முன்னாடி நிற்க முடியுமா? அவனை போய் அசால்ட்டாக இட போட்டாங்க. ஏதோ அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு நினச்சதால விட்டான். இல்லை இன்னைக்கு 4 ஆம்புலன்ஸ் வந்திருக்கும். மாமா தனியாக எதுக்கு மாமா போகிறீங்க? நாங்கள் 4-5 பேர் மட்டுமாவது வரோமே. அதான் தம்பி வரான்ல, அவன் ஒரு ஆள் போதாதா? இருந்தாலும் காருங்க மாப்பிள்ள, இது சொந்த பிரச்சனை. எல்லாரையும் கூட்டிட்டு போய் அது ஊர் பிரச்சனை ஆகிடக்கூடாது. தீர்க்க முடியலாம் வரேன், அப்போ எல்லாரும் சேர்ந்து நிற்போம். சரிங்களா? சரிங்க மாமா. ஏறு. உன் பாட்டன் கூட இருப்பாரு, எதுக்கும் கலங்காம தைரியமா போயிட்டு வா. அவனை கொம்புசி விடுறதே நீதான், உன்னை வந்து வச்சுக்கிறேன். தெம்பா இரு. அழுகாதம்மா, அவங்க தான் பேசிட்டு இருக்காங்கல்ல. நீங்க சொல்றது சரிதானுங்க. உங்க புள்ள உசுருக்கு மட்டும் உத்தரவாதம் கேக்குறீங்களே, போன உசுருக்கு பதில் என்ன? உசுருக்கு உசுறு தான் பதில்லாம். ஊருக்கு ஊர் அடிச்சுட்டே கிடக்க வேண்டியதாங்க. என்ன எங்க ஊர்ல இருந்து எங்களே மிரட்டுறீங்களா? ஏய் என்னடா பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? அப்ப உசுர ஊர் பேசுறாங்க. ஏய் கத்தாம இருங்கப்பா, சும்மா இருங்கப்பா. ஏய் கொஞ்சம் சும்மா இருங்களேப்பா. இங்க பாருங்கப்பா, நாங்க பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்தா இருங்க. அட்லேதன்ட்ட எட்ட திரிசாரோ அட்ட திரிசேன்றா பேசுங்க. நீங்க சொல்லுங்க. என் பையன் பண்ணது சரின்னு நான் சொல்லல, ஏதோ ஆத்திரத்துல பண்ணது. அதுக்கு பதிலுக்கு நீங்க அவனை ஏதாவது பண்ண, அவன் கூட இருக்க பயலுக்கு உங்கள யாராவது ஒருத்தர் எதையாவது பண்ண, இப்படியே போனா இதுக்கு முடிவுதான் என்ன? 4-5 வருஷத்துல 4-5 குடும்பம் வாரிசு இல்லாம நிக்கணுமா? இறந்து போன பையன் இருந்திருந்தானா படிப்பு முடிஞ்சு அவ கூட பிறந்தவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பானா? அவன் இருந்து என்ன செய்வானோ அதை விட இன்னொரு படி நான் செஞ்சுட்டு போறேன். அவன் அப்பா அம்மா கடைசி காலம் வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கு 2 ஏக்கர் நிலம் எழுதி தர்றேன். உங்க ஊர் இளவட்டங்க இனியும் பழி வாங்கணும் தெரிய வேணாம். இவன் மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கிட்டா போதும். நான் சொல்றதை நிறைவேற்றி தர்றேன். இதுக்கு நானும் என் பிள்ளையும் உத்தரவாதம். என்ன ஒரு உசுர் எடுத்துட்டு அதை செய்யற இதை செய்யற ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் வேற ஊர்ல வச்சுக்கோங்க. வேணா என் பையன் பண்ண தப்புக்கு ஊர் முன்னாடி கும்பிட்டு விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லவா? என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? அப்பன் மகனுக்கு இதே வேலையா போச்சு. ஒரே சுப்பு கொடுங்க. இவங்க இப்படியே விடக்கூடாதுடா. கம்முன்னுன்றா. கொஞ்சம் இருங்கப்பா, கொஞ்சம் இருங்கப்பா. கூட சுத்தி திஞ்ச பயில ஒருத்தர் இல்லாம போயிட்டானே உங்களுக்கு வர ஆத்திரம் எனக்கு புரியுது. அதுக்கு நீங்க ஏதாவது பண்ணிவிடுவீங்க தான். ஆனா பண்ணிட்டு நிம்மதியா படுத்து தூங்கிட முடியுமா? போலீஸ் கேஸ் கோர்ட்டு ஜெயில்னு 1000 இருக்கு. இதெல்லாம் யோசிக்கணும். இப்ப இன்னைக்கு ஒரு வேகத்துல பண்ணிவிடலாம். அதனால யாருக்கு என்ன லாபம்? இல்ல பக கொடுத்த வாக்க நீங்க கொடுங்க. அந்த பிள்ளைக்கு 1க்கு 2 செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவங்க அப்பா கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறோம்னு உறுதி கொடுங்க. 1 மாசம் செய்யலாம், 2 மாசம் செய்யலாம், காலம்புறம் செய்ய முடியாதியா. அவங்க என்ன சாதாரண ஆள் நினைச்சீங்களா? இப்ப ஊரே கூடி வரும். இவங்க சொல்றதுக்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டியது நீங்க இல்ல, இவங்க. அவங்க சரின்னாங்கனாக்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் வர பிரச்சனையை நீங்க தான் பாத்துக்கணும். ஊரு உங்க பின்னாடி வராது. இவங்க முடிக்கணும்ன்றாங்க, நீங்க வளர்க்கணும்ன்றீங்க. என்ன பண்ணலாம்? முடிச்சலாங்க. சத்தமா சொல்லிய முடிச்சிடலாங்க. சரி, உங்க முடிவு என்ன? சம்மதமா? சரிங்க. வச்சுக்க. வரீங்களா? சரி வரீங்க. சரிப்பா, இந்ததா உன் தங்கச்சி கல்யாணம் என்னைக்கு நீயே முடிவு பண்ணிக்க. என்ன வேணுமா மகளுக்கு? இல்ல லாஸ்ட் செமஸ்டர் வருதான், அதுக்கு நாளைக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு இளமதி சொல்லியிருக்கேன். படிக்க தான் போகல, பரீட்சையாவது எழுதுறேன்ற.
நீ சொன்ன வார்த்தையை நம்பி அர்ச்சனாவுக்கும் மூத்தவ குழந்தனுக்கு நாள் குறிச்சிட்டு இருக்கோம். இனி வெளியே அனுப்புறது நம்ம ஆளுகளில் பழக்கம் இல்லை. இருந்தாலும் என் பேச்சுக்கு அவன் மரியாதை கொடுக்கறதுனால அவ ஆசைக்கு நானும் ஒத்துக்கிறேன். நாளைக்கு போய் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வரட்டு. ஆனால் பரீட்சை எழுத போகட்டுமா வேணாமான்றத நான் அன்னைக்கு தான் முடிவு பண்ணுவேன். அப்புறம் அப்போ வீம்பு பண்ணக்கூடாது. சம்மதம்னா உன் மகளை நாளைக்கு காலங்காத்தால கிளம்பி போயிட்டு வெரசா வீடு வந்து சேர சொல்லு. இப்ப நீ தேவையில்லாத வேலை பாக்குற. உன் சோழிய பாரு, அவதான் நீங்க எது செஞ்சாலும் அமைதியா ஏத்துக்கிறாள்ல. சும்மா